வினோத் பலியாங்கிற ஒரு சின்ன ஊர்ல தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு 4 ஆம்பளை பசங்க, அப்புறம் மனைவி ஊர்மிளா இருக்காங்க. அபய் எல்லாரை விட சின்னவன், அப்புறம் அப்பாவி பையன். என்னங்க, அபய் பத்தி நீங்க எதுவும் யோசிக்கிறது இல்ல? அப்படி எல்லாம் இல்ல, நானும் அத பத்தி தான் யோசிக்கிறேன். 3 பேருமே இதோ வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட வருங்காலத்தை பத்தி யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ ஏதாவது செய்யுங்க, இல்லனா கல்யாணமாவது பண்ணி வைங்க. இதால அவனோட எதிர்காலமும் நல்லா இருக்கலாம். ஒரு நாள் கோவத்துல அபயோட பெரிய அண்ணன் அபய திட்டிக்கிட்டே வயலுக்கு கூட்டிட்டு போனான். அவனை அந்த இடத்துல நல்லா வேலை வாங்கினான். இதனால அவனோட உடம்பு கெட்டு போயிடுச்சு. மாமனாரே, எங்களால இவனை பாத்துக்க முடியாது. இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு நாள் முழுக்க எங்க போயிட்டு வரானே தெரியல. மருமகளே, நீ என்னம்மா சொல்ற? அபய் தன்னோட அண்ணங்க சொன்ன மாதிரி வயல்ல வேலை செஞ்சிருக்கான். நீங்க அவனை பாத்துக்கலனா வேற யாரு பாத்துப்பாங்க? அத்தை, இவன் என்ன வேலை செய்யறான்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டமா இருந்தா நீங்களே பாத்துக்கோங்க. ஆமா அத்தை, எங்களால இதெல்லாம் முடியாது. வீட்டுல இப்படிப்பட்ட நிலைமைய பார்த்து வினோத் அபய்க்காக மும்மரமா பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தூரமா இருக்கிற ஒரு கிராமத்துல குடியாங்கிற ஒரு பொண்ணை பத்தி அவருக்கு தெரிஞ்சது. அந்த பொண்ணு கூட அபய்க்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாரு. அப்பா, என்னையே அவ்வளோ தூரம் அனுப்புறீங்க? நான் போயிட்டேன்னா உங்களை யார் பாத்துப்பா? இங்க பாருமா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்துட்டு வந்திருக்க. பையன் ரொம்ப கெட்டிக்காரன், அப்புறம் ரொம்ப நல்லவன். சரி, உங்க இஷ்டம்ப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் கடந்தது. குடியாவோட கல்யாணம் அபய் கூட நடந்துருச்சு. குடியா மாமியார் வீட்டை நல்லா பாத்துக்கிட்டா. வருஷங்கள் இப்படியே போச்சு. அப்புறம் வீட்டோட நிலைமைய பார்த்து ஒரு நாள், என்னங்க, நீங்க வேற ஏதாவது வேலையை ஆரம்பிக்க கூடாது? உங்க அண்ணங்க உங்க கூட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. இல்ல குடியா, இது எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள விட்டு போய் நான் வேலையை பார்க்க மாட்டேன். எனக்கு விவசாயத்தை தவிர வேற வேலை கூட எனக்கு தெரியாது. அபய் இப்படி சொன்னதும் குடியா எதுவுமே பேசாம இருந்துட்டா. அப்புறம் சில மாசங்கள் கடந்தது. ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. இதனால அவங்களால வயல் வேலை செய்ய முடியல. அப்புறம் 3 அண்ணங்களும் வேற வேலைய தேடி போனாங்க. மாமனாரே, அபய ஏதாவது வேலை செய்ய சொல்லுங்க. வாழ்க்கை முழுக்க அவனை உட்கார வச்சு எங்களால சாப்பாடு போட முடியாது. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, அவனுக்காக நான் இருக்கேன். அட அக்கா, இவர்கிட்ட ஏன் சொல்ற? இவரே சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளு. இவரால என்ன சொல்ல முடியும்? இது எல்லாத்தையும் கேட்டு குடியாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ தன்னோட ரூமுக்கு போய் ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா. அப்புறம் அடுத்த நாளே அவ தன்னோட மாமனார்கிட்ட ஒரு விஷயத்துக்கான அனுமதி கேட்டா. மாமனாரே, நான் இவரை கூட்டிக்கிட்டு எங்க அப்பா கிட்ட போலான்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற எங்களோட நிலத்துல வேலை செஞ்சு எங்களை நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க பண்ணுங்க. அடுத்த நாள் அபய் கிட்ட பேசி குடியா அபய் கூட சேர்ந்து தன்னோட அப்பா கிட்ட போனா. அங்க அபய் வயல் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அந்த வயல் பூமியில உருளைக்கிழங்கு நல்லா விளைச்சிட்டு இருக்கும். இந்த நிலத்துல உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா வரும். அப்போ நீங்க அதையே விளைய வைங்க, நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். மார்க்கெட்ல உருளைக்கிழங்கோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அபய் உருளைக்கிழங்கு பயிரையே போட்டான். 2 மாசத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு விளைச்சல் ரொம்ப நல்லா வந்தது. ஆனா அந்த ஊர் முழுக்க உருளைக்கிழங்கோட விளைச்சல் ரொம்ப நல்லா இருந்தது. இதனால மார்க்கெட்ல உருளைக்கிழங்கோட விலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. குடியா, இப்படி ஆயிடுச்சே, நம்ம உழைச்சதெல்லாம் வீணா போயிருச்சே. நம்ம போட்ட காசெல்லாம் தண்ணியில போற மாதிரி ஆயிடுச்சே. நீங்க கவலைப்படாதீங்க, நாம ஏதாவது யோசிக்கலாம். அங்க இருக்கிற உருளைக்கிழங்கு மூட்டையில இருந்து ஒரு உருளைக்கிழங்கு உருண்டுகிட்டே குடியாவோட கால் கிட்ட வந்தது. அத பார்த்து குடியா ஷாக் ஆயிட்டா. அப்போதான் அவளுக்கு ஃப்ரைஸ் செய்யணும்ன்ற ஒரு ஐடியா வந்தது. குடியா நிறைய உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் செஞ்சா. அதை சாப்பிட சொல்லி அப்பாக்கும் அபய்க்கும் கொடுத்தா. அவங்க அதை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு இப்படி சொன்னாங்க, நிஜமாவே ஃப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் குடியா மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்க போனா. அங்க ஒரு ஸ்டால்ல யாரோ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வித்துட்டு இருக்கிறத அவ பார்த்தா. அந்த இடத்துக்கு போறதுக்கு பெரிய வீட்டு பொண்ணுங்க ரொம்பவே கூச்சப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு சின்ன பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். குடியாவும் அபயும் கொஞ்சம் கடனை வாங்கி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாங்க. குடியா அங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டா. அந்த இடத்துக்கு பெரிய வீட்டு பொண்ணுங்களோட சேர்ந்து ஃபேமிலிஸும் வர ஆரம்பிச்சாங்க. உங்க ஃப்ரைஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஸ்ட்ரீட் சைடு ஃப்ரைஸ் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது.
இதை எல்லாத்தையும் கேட்டு குடியா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா. கொஞ்ச நாள் வர அவ தனியாவே ஃப்ரைஸ் செஞ்சா. எல்லா ஃப்ரைஸும் வித்து போயிட்டு இருந்தது. இப்போ ஃப்ரைஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிட்டதால குடியாக்கு தனியா வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போதான் அட பாவம், அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க கண்டிப்பா. ராத்திரி ஆனதும் குடியா தன்னோட வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருந்தா. குடியாக்கு வீட்டு வேலைகளால ரெஸ்டாரண்ட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க கடையில நிறைய உருளைக்கிழங்கு ஏற்கனவே கட் பண்ணி இருந்தது. குடியா கடைக்கு வந்ததும் இத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. அட, இங்க உருளைக்கிழங்கு ஏற்கனவே கட் பண்ணிருக்கு. ஒருவேளை இவர் தான் கட் பண்ணிருப்பாரு. அது மந்திர பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்றதுனால அது எல்லாமே சீக்கிரமா ஃப்ரை ஆயிட்டு அங்க இருக்கிற சர்விங் பிளேட்ஸ்லயும் உட்காந்துருச்சு. அப்புறம் குடியா அதை உடனே கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டா. இதே போல பல நாட்கள் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் குடியாவோட இந்த மந்திர ஃப்ரைஸ் ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதனால ஊர் முழுக்க நிறைய இடங்கள்ல பிரான்ச்சஸ் ஓபன் ஆயிடுச்சு. நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சதால பிசினஸ குடியாவும் அபயும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறவங்களையும் வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இப்போ அபயோட அண்ணனுங்களும் அவங்களோட தப்ப உணர்ந்துட்டாங்க. அவங்க அபய் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. அபய் அவங்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். கஸ்டமர்ஸ்க்கு எப்பயாவது பிரைஸ் இல்லாம போயிடுச்சுன்னா மந்திர பிரைஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட பறந்துகிட்டே வந்துரும். ஆனா இந்த விஷயம் கஸ்டமர்ஸ்க்கும் தெரியாது. குடியா, இதுக்கெல்லாம் காரணம் நீதாப்பா. இல்லங்க, இது உங்களோட கஷ்டமும் தான். சங்கம் நகர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க விதவிதமான சாப்பாட்டுக்கு அந்த ஊர் ஃபேமஸ். ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க சங்கம் நகருக்கு சாப்பிட வருவாங்க. சங்கம் நகர்ல இருக்கிற மார்க்கெட் எல்லாமே ஒவ்வொரு கடையும் சாப்பாட்டு கடை தான். அதாவது தாபா, இட்லி ஸ்டால், அப்புறம் சைனீஸ் ஸ்டால், அப்புறம் பிரியாணி சென்டர். எல்லாரும் அவங்கவுங்க ஹோட்டல்ல நடத்திட்டு சந்தோஷமா இருந்தாங்க. என்னங்க சாமி, எப்படி போயிட்டு இருக்கலாம்? ரொம்பவே சூப்பருங்க. காலையில ஸ்டால் ஓபன் பண்ணா போதும், கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய டாபாவும் நல்லா போயிட்டு இருக்கு. மத்தியானம் சாப்பாடுக்கும் சரி, நைட்டு டிஃபனுக்கும் சரி, 2 வேலையும் நல்ல கஸ்டமர்ஸ் வராங்க. என்னுடைய சைனீஸ் கார்னர் ராத்திரியில நல்லா போகுது. அது என்னமோ உண்மைதான். ஆனா உன்னுடைய கார்னர்ல நிறைய கூட்டம் நிக்குது. இருக்காதா பின்ன? சைனீஸ் உணவு தான் இந்தியாவில எல்லாருக்கும் பிடிச்சது. அத நான் ஒத்துக்க மாட்டேன். சவுத் இந்தியன் உணவு தான் இந்தியாவில எல்லாருக்கும் பிடிச்ச உணவு. என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஆலு பரோட்டா தான் எல்லாருக்கும் பிடிச்சது. ஏன்னா ஆலு பரோட்டா சாப்பிடாதவங்க யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். சைனீஸ் எல்லாரும் தான் சாப்பிடுறாங்க. உங்க இட்லி கூட எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே உணவு பிடிக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம யாராவது ஒரு இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்கலாம். கிராமத்துல இருக்கிற வயசானவங்க, அவங்க வாழ்நாட்கள்ல எவ்வளவோ சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். வாங்க, அவங்க கிட்டயே போய் கேட்போம். வாங்க, அவங்க கிட்ட போய் கேட்போம். 3 ஹோட்டல் முதலாளிகளும் அந்த வயசானவரை போய் பார்த்தாங்க. ஆமா, என்ன விஷயம்? நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கீங்க. அதிசயமா இருக்கே. சித்தப்பா, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்தியாவுல எல்லாருக்கும் பிடிச்ச உணவு எது? பஞ்சாபியா, சவுத் இந்தியனா, இல்ல சைனீஸா? அட, இது ரொம்ப முக்கியமான கேள்வியாச்சே. இந்தியாவுல வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு உணவுகள் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுல எல்லாருக்கும் பிடிச்ச உணவு எதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படின்னா நாங்க இதை தெரிஞ்சுக்கவே முடியாதா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது காம்படிஷன். அட சித்தப்பா, அது என்ன காம்படிஷனு? அது எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க 3 பேரும் பிரம்மாண்டமான உணவை தனித்தனியா செய்யுங்க. அப்புறம் அத ஜனங்களோட மத்தியில வச்சிருங்க. ஜனங்க அவங்களே பார்த்து செக் பண்ணி சொல்லுவாங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. சித்தப்பா, அவங்க எப்படி எங்களுக்கு சொல்லுவாங்க? அதான்ப்பா, நீங்க என்னமோ சொல்லுவீங்களேப்பா, அதான் லைக்ஸ். அதாவது அவங்களுக்கு யாருடைய உணவு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க அந்த உணவுக்கு முன்னாடி லைக்கான ஒரு சின்னத்தை போடுவாங்க. அட்ரஸ் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இது மூலமா நிறைய பேருக்கு நம்ம உணவோட டேஸ்டும் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு பப்ளிசிட்டியும் கிடைக்கும். நம்மளுடைய கடை ஃபேமஸ் ஆயிடும். எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு சித்தப்பா. தேங்க்யூ சித்தப்பா. வயசான சித்தப்பா கொடுத்த ஐடியா மூலமா 3 ஹோட்டல்காரங்களும் காம்படிஷனுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சாங்க. கிராமம் முழுக்க போஸ்டர்ஸ் ஓட்டினாங்க. இந்த காம்படிஷன் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அது ரொம்ப சீக்கிரத்துல வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த போட்டியை கவர் பண்றதுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்துட்டாங்க. இந்த போட்டி கிராமத்துல இருக்கிற கிரவுண்ட்ல நடந்துச்சு.
அங்க 3 ஹோட்டல் முதலாளியும் அப்புறம் அவங்க சமையல்காரங்க சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அஜித் சார், உங்களுக்கு இந்த காம்படிஷன் ஐடியா எங்கிருந்து கிடைச்சது? ஐயோ, இந்த காம்படிஷன் ஐடியா கொடுத்தது ஹர்ஜித் கிடையாது, எங்க வயசான சித்தப்பா கொடுத்த ஐடியா தான் இது. அப்படியா? ஆனா இது எதுக்கு? அது எதுக்குன்னா எங்க 3 பேருக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது இந்தியாவோட பிடிச்ச உணவு எதுன்னு எங்களுக்கு தெரியல. சோ இந்த ஜெயிண்ட் உணவு காம்படிஷனை எதுக்காக நடத்துறாங்கன்னா, இந்தியாவுல எல்லாருக்கும் பிடிச்ச உணவு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பஞ்சாபியா, சவுத் இந்தியனா, இல்ல சைனீஸான்னு இத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்துக்கிட்டே இருங்க குக்கு டிவி. எல்லா சமையல்காரங்களும் அவங்கவுங்க உணவுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பெரிய தட்டுல மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒருத்தர் பெரிய பாத்திரத்துல நூடுல்ஸை பாயில் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பேர் வந்துட்டாங்க. சில மணி நேரத்துல பிரம்மாண்டமான உணவு ரெடி ஆயிடுச்சு. சுவாமி அவர் ஒரு பெரிய மசாலா தோசை செஞ்சாரு. சிங் என்ன பண்ணாருன்னா பிரம்மாண்டமான நூடுல்ஸும் சூப்பும் செஞ்சாரு. அப்புறம் ஹர்ப்ரீத் பெரிய பரோட்டா அப்புறம் பட்டர் சிக்கன் பண்ணாரு. இப்போ இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க வருகை தந்தவங்க கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க இந்த 3 உணவுகளையும் டேஸ்ட் பண்ணி அப்புறம் உங்க லைக்க கொடுக்கணும். உங்களோட லைக் தான் டிசைட் பண்ண போகுது, அதாவது இந்தியாவோட சிறந்த உணவு எதுன்னு. இத கேட்ட உடனே ஆடியன்ஸோட ஆர்வம் அதிகமாயிடுச்சு. முதல்ல ஒரு சின்ன குழந்தை வந்தா. குழந்தை முதல்ல பரோட்டா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பெரிய மசால் தோசை அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிட்டா. குழந்தை அவளோட லைக்ஸை நூடுல்ஸ்க்கு கொடுத்தா. முதல் லைக் நூடுல்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தரா நிறைய பேர் வந்தாங்க. சில பேருக்கு பரோட்டா பிடிச்சிருந்தது, சிலருக்கு மசாலா தோசை, அப்புறம் சில பேருக்கு சைனீஸ் நூடுல்ஸ். சைனீஸ் உணவுக்கு 40 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. பஞ்சாபி உணவுக்கு 39 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் சவுத் இந்தியன் உணவுக்கு 41 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனாலும் இந்த காம்படிஷன் இன்னும் முடிவடையல. இன்னும் 2 மணி நேரம் பாக்கி இருக்கு. சுவாமி இதை பார்த்துட்டு மனசார சந்தோஷப்பட்டாரு. அதாவது அவர் ஜெயிக்க போறாருன்னு. கொஞ்ச நேரத்துல இன்னும் ஜனங்க கூட்டமா வந்தாங்க. இவங்களும் ஒவ்வொன்றா எல்லா உணவுகளையும் டேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் தன்னோட லைக்கை கொடுத்தாங்க. இப்போ இந்த போட்டி முடிவடைந்தது. அப்புறம் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, பஞ்சாபி, சவுத் இந்தியன் அப்புறம் சைனீஸ் 3 பேருக்கும் 100 லைக் ஈக்குவலா கிடைச்சிருக்கு. இதை கேட்டதும் ஹர்ப்ரீத், சுவாமி அப்புறம் சிங் 3 பேருக்கும் கவலையாயிடுச்சு. ஐயோ, இப்ப எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது எந்த உணவு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு? யாருக்கு தெரியும்? அப்பதான் இங்க வயசான சித்தப்பா வந்தாரு. நீங்க தானே எங்கிட்ட சொன்னீங்க இந்த காம்படிஷன் மூலமா எந்த உணவு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உணவுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா எங்க 3 பேருக்குமே 100 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப கூடவா உங்களுக்கு யாருக்குமே புரியல? அதான் என்ன? அதாவது உங்க 3 பேருடைய உணவுகளும் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உணவு இந்தியாவை சேர்த்து வைக்குமே தவிர பிரிக்காது. சவுத் இந்தியாவோட இட்லியை இங்க இருக்கிறவங்க எப்படி விரும்பி சாப்பிடுறாங்களோ அத டெல்லியிலயும் விரும்பி சாப்பிடுவாங்க. பஞ்சாப் பரோட்டா பெங்காலுக்கு சேர்ந்த எல்லார் வீட்லயும் செய்யறாங்க. அப்புறம் இந்த சைனீஸ் உணவோட சுவை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மாறவே மாறாது. எப்படி இந்தியாவுல ஒரே ஒரு மொழி இல்லைன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரிதான் ஒரே ஒரு பிடிச்ச உணவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா தன்னுடைய பல்முகத்தன்மையால பிரசித்தமானது. இதெல்லாம் டிவில லைவா வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்களா இந்த ஜாயிண்ட் ஃபுட் காம்படிஷன் எப்படி இந்தியாவை சேர்த்துச்சுன்னு? இந்த கிராமத்து ஜனங்க உண்மையதான் சொல்றாங்க. இவங்களுடைய இந்த வயசான சித்தப்பா ரொம்ப புத்திசாலி. இந்த கதை பெங்களூர்ல நடந்தது. ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் 2 பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது. ஹென்றி ரொம்ப நல்லவன். அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி, ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு, நல்ல எண்ணெய், அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன். அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை மட்டும்தான் இருந்தது. அவன் அழுகி போன காய்கறிகள், விலை குறைவான எண்ணெய், பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான். 2 பேரோட பர்கர்ஸும் 50 ரூபாய்க்குன்னு வித்தாங்க. ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கர்ஸ் தான் அதிகமா விற்கும். இங்க பாருப்பா, நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு. நீ ரொம்ப நல்லவன், நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற. ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்கறது கிடையாது. ஏன் சொல்லு? ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி நடந்த விஷயம்.
அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதமாயிடுச்சு. அட என்னது இது, இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில என்னதான் ஆகும்னு தெரியலையே. இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றதை விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம். இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான். ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனான். தேங்க்யூ மை சன், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும்பா. ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயித்தை நிரப்பினா. அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரிய ஆசிர்வாதம் பண்ணாங்க. முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான். ஹென்றி அந்த குழந்தைக்கும் ஒரு பர்கரை கொடுத்தான். தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா. அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா, இன்னைக்கு யாருக்குமே பர்த்டே கிடையாது. அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? கண்ணா, நான் ஒரு பர்கர் ஸ்டால் வச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பர்கர் விற்காம போயிடுச்சு. அதான் பேசாம ஏழைங்களுக்காவது கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க அங்கிள். டோன்ட் வெரி, நாளைக்கு உங்க பர்கர்ஸ் எல்லாமே வித்து போகும். ஆஹா, ஐ ஹோப் சோ. கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு. ஹென்றிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல. இது என்ன உண்மையா இல்ல கனவா? உண்மைதான், நான் ஒரு தேவதை. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். நீங்க ஏழைங்களுக்கு நல்லதை யோசிச்சீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார். தேவதை தன்னோட மாயத்தடிய சுத்தினா. அப்ப அவங்களுக்கு முன்னாடி 3 மசாலா டப்பா வந்தது. இது 3மே மாய மசாலா. நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க, அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும். தேங்க்யூ. அப்புறம் கவலைப்படாதீங்க, இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது. தேங்க்யூ. நீங்க இதே போல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டுருங்க சார். வரேன் சார். தேவதை மறைஞ்சிட்டா. ஹென்ரியோட கையில அந்த 3 டப்பா இருந்தது. அதை ஹென்றி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். ராத்திரி முழுக்க ஹென்றி அந்த மசாலா டப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானான்னு. மறுநாள் காலையில ஹென்றி தன்னோட ஸ்டாலுக்கு போனான். அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான். அவன் தன்னோட பர்கர்ல அந்த 3 மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான். அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான். அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவுச்சு. அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு. எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க. எனக்கும், அப்புறம் எனக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு. அப்புறம் ஹென்றி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு. இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான். அட, இந்த ஹென்றி என்ன ஏடாகூடம் பண்ணா? இன்னைக்கு எல்லாரும் அவனுடைய பர்கர் செய்ய ஏன் சாப்பிடுறாங்க? ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். மறுநாளும் ஹென்ரியோட பர்கர்ஸ் எல்லாமே வித்துடுச்சு. அப்போ ஜாக் ஹென்றி கிட்ட கேட்டான், ஆமா, என்ன விஷயம் ப்ரோ? இப்பெல்லாம் உன் பர்கர்ஸ் நல்லாவே விற்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, ஏன்னா நான் நல்ல பொருட்களை வச்சு பர்கர்ஸ் பண்றேன், அதுவும் மாய மசாலா பொடி போட்டு. மாய மசாலாவா? உனக்கு அதெல்லாம் புரியாது. ஹென்ரியோட பர்கர் ஸ்டால் நல்லா போய்கிட்டு இருந்தது. அது ஜாக்கு பிடிக்கவே இல்லை. ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான். அவன் பர்கரோட விலையை குறைச்சான். இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸை தான் வாங்கினாங்க. ஒரு நாள் ஜாக் யோசிச்சான், அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான். அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான். இங்கதான் மாய மசாலா எங்கேயாவது இருக்கணும். ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை பார்த்தான். ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கைய வச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணுல பாஞ்சுது. மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் இங்கேயும் ஓடினான். அந்த நாளைக்கு அப்புறம் ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல. கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான். இப்ப அவனுடைய அந்த சின்ன ஸ்டால் ஒரு பெரிய பர்கர் ஜாயிண்டா மாறிடுச்சு. ஆனா இப்பவும் அவனோட பர்கர்ஸ் வாசனை கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சது. ஹென்றி ஒவ்வொரு ராத்திரியும் பர்கர் ஜாயிண்ட் மூடினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா பர்கர்ஸ பண்ணுவான். சார், நாம ஏன் இந்த மாதிரி பர்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஏழைங்களுக்காக. ஆனா ஏன்? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஹென்றி தினமும் இந்த பர்கர்ஸ கொண்டு போய் அவனோட கையால ஏழைங்களுக்கு கொடுப்பான். ரொம்ப நன்றி கண்ணா. தேங்க்யூ. ஏழைங்க எல்லாருக்கும் பர்கர்ஸ கொடுத்துட்டு அவனே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவான். அப்புறம் ஸ்மைல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம்
அது அந்த தேவதை கொடுத்த 3 மாய மசாலானால தானு. அன்னைக்கு அந்த பர்கர்ஸை ஏழைங்களுக்கு அவன் கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்காது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நல்லது தான் நடக்கும்னு.